இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ட்ரெண்டிங்கான தலை தோனி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தது எடிட்டிங் ஃபீவர். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி தலை தோனி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஸ்பெஷலாக ஒரு ஸ்டேட்டஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நியூ ப்ராஜெக்ட் ப்ளஸ் சிம்மில் கிளிக் பண்ணிவிட்டு 16:9 ரேஷஸ் செலக்ட் பண்ணிவிட்டு மீடியா கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒயிட் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் ஒயிட் சூஸ் பண்ணிங்க. நான் லைட் பிங்க் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி இருக்குது சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். சரி, 31 செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணி விட்டுட்டு இப்போது லேயரை கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லேயரை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிட்டு ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வெளியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தோனின்ற வேவ் எஃபெக்ட், அந்த எஃபெக்ட் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே இம்போர்ட் பண்ணிவிட்டு க்ரோமா கீயை எனேபிள் பண்ணிவிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. சைடில் அந்த க்ரீன் ஸ்க்ரீன்லாம் தெரியாத அளவுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு சைஸ் கம்மியாக வச்சு ரைட் சைட் கார்னரில் இது மாதிரி வச்சுங்க. சைஸ் கம்மியாக வச்சுட்டு திரும்ப லேயரை கிளிக் பண்ணி போங்க. இப்போ ஒரு ஃபோட்டோவை வெளியே இம்போர்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தோனியோட ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியே இந்த கார்ட்டூன் நாட்டில் இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஃபோட்டோ தான் வெளியே இம்போர்ட் பண்ண போகிறது. சைஸை பெருசாக வச்சு ஸ்க்ரீன் ஃபுல்லாக இது மாதிரி லெஃப்ட் சைடில் பாருங்கள் மேலே தூக்கி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வச்சுட்டு அதோட எட்ஜில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஃபோட்டோ அப்படியே 1 by 1 வெளியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது லாஸ்ட்டில் பார்க்க சொல்ல சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஃபோட்டோவை வெளியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று ஆட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சென்டரில் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதே மாதிரி ஒரு வீடியோ இந்த தலை மூவ் ஆகிற எஃபெக்டில் ஒரு வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இது பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு இமேஜஸ் வெளியே இம்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இமேஜஸ் வீடியோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு இமேஜஸ் வெளியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வெளியே மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இமேஜஸ் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டேன். ஒரு வீடியோ சின்ன ஒரு 5 செகண்ட்ஸ் நான் வீடியோ மட்டும் வெளியே இம்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதோட அலைன்மெண்ட்ஸ், பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சாங் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோலேருந்து ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு கொடுத்துட்டு அதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள். இதுக்கேற்ற மாதிரி இந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜஸ் எல்லாம் கட் பண்ணி நான் பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வச்சாச்சா? இதோடு கட் ஆகுது. இதோடு கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன் வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி கரெக்டாக இந்த சாங்க்கு ஏற்ற இந்த சாங் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் ஐடி அப்புறம் டெலகிராம் ஐடி எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வீடியோவை செகண்ட் ஆட் பண்ண போகிறேன். அந்த சைடில் க்ராப்பிங் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளாக் கலரு ரெடி பண்ண சொல்ல நான் சரியாக கவனிக்கல. அதை அப்லோடும் பண்ணிவிட்டு அதனால தான் நான் அப்படியே வச்சுட்டேன், எதுவும் பண்ணல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மூவ் ஆகிற எஃபெக்ட்டு இந்த சாங்கில் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இதோடு கட் ஆகுதோ இங்கே பாருங்கள், இதோடு கட் ஆகுது. க்ராப்பில் போயிட்டு இங்கே பாருங்கள், பிளாக் 2 பக்கம் தெரியாத அளவுக்கு க்ராப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சைடில் லைட்டாக பிளாக் தெரியுது. திருப்பி க்ராப்பில் போயிட்டு ரைட் சைடு அந்த லெஃப்ட் சைடில் இருக்குது கொஞ்சோன்னு க்ராப் பண்ணிவிட்டு மாஸ்க்கை எனேபிள் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன்ரை கொடுத்துருங்க. மல்டிப்ளைன்ரை கொடுத்துருங்க. மல்டிப்ளைன் கொடுத்துட்டு மூவ் பண்ணி லெஃப்ட் சைடில் அது பாருங்கள் இது மாதிரி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போங்க. கான்ஸ்டன்ஸில் 1%லையும் ஸ்டாச்சுரேஷன்றது பார்த்தீங்களா, அதையும் 1% வச்சுங்க. 1 வச்சா அதிகமாக தெரியும். 1 வைங்க போதும், அதிகமாக வேணாம். ஸ்டாச்சுரேஷன் வெளில வைக்காமல் கூட விட்டுருங்க. இல்லை கான்ஸ்டன்ட் மட்டும் 1 வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே எங்கே கட் ஆகுதோ சாங்கு அதோடு கட் பண்ணுங்கள். இங்கே கட் ஆகுது, இதோட கட் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைடில் கட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக இருக்கான்னு ப்ளே பண்ணி பார்க்குறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பிளாக் தெரியுது. ரைட் சைடில் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு.
இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் பொசிஷன் நல்லா கரெக்டாக எங்கே ஃபிக்ஸ் ஆகுது அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இமேஜ் எல்லாம் கரெக்டாக இங்கே வந்தால் தான் அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. அதனால இந்த இமேஜ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த இமேஜ் எல்லாம் எங்கே இருக்குது அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த வீட்டை நிறைய பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாம் நான் வெளியே வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அன்வான்ட் பின்னாடி பேர்ட்ஸ் அது மாதிரி நிறைய வாய்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஒரு இமேஜாக எங்கெங்கே கட் ஆகுதோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக கட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது கட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு தலை இமேஜ் தலையா சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எம்எஸ் டோனின்ற இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு மல்டிப்ளைன்றதை கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் பின்னாடி இந்த ஒயிட் எல்லாம் மஞ்சிச்சு. இப்போ வெறும் அந்த என்ன சொல்லுது பேக்ரவுண்டில் வந்து அந்த எஃபெக்ட் வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலரில் அது பார்க்கறதுக்கு ஒரு எஃபெக்ட் மாதிரியே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஷேட் அதுவாட்டம் இது மாதிரி பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். எதோட ப்ளே ஆகுதோ அதோட கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பொசிஷன் மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ்டாக சென்டரில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதோட கரெக்டாக கட் ஆகுதோ அந்த சாங்கில் எங்கே இதுவாகுதோ அந்த இங்கே எம்எஸ் டோனின்ற நேம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நான் கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எம்எஸ் டோனி இதோட கட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இமேஜை மூவ் பண்ணி வைக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த இமேஜ் தலைன்ற இமேஜ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை வீடியோவும் கொடுத்துருப்பேன், இப்போ இமேஜாகவும் கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க இது மாதிரி வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் இதோட கட் ஆகுதுன்றதை. இல்லை உங்களுக்கு வேறு எதனா ஐடியா தோணுச்சுனாலும் நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கரெக்டாக சாங்க்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி கரெக்டாக இந்த இமேஜஸ்லாம் இங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாங்க்கு ஏற்ற மாதிரி நான் இதை வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் போய் நீங்கள் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். சாங்கோட என்ன டவுட் இருந்தால் பாருங்கள். தலை கூலாக இருக்க மாதிரி இருக்குது. இதோட கட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைடு கிளிக் பண்ணி கட் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக இது ஒரே ஒரு இமேஜ் ஆட் பண்ணேன். எனக்கு போதும் பிஜிஎம் தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டில் ஆட் ஆகுது. அதனால் இந்த ஒரே ஒரு இமேஜ் மட்டும் நான் வச்சுக்கிறேன். பாருங்கள் இப்போ காட்டுறேன். போதும். இந்த இமேஜ் மட்டும் தோனின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டில் லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாகிட்டு பாருங்கள் இப்படி வச்சுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு திரும்ப அதை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர்னு கொடுத்துருங்க. டூப்ளிகேட் பண்ணோடனே டூப்ளிகேட் இடம் மேலே இருக்குது வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். டூப்ளிகேட் பண்ணிங்க பார்த்தியா முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஃப்ரண்ட்டில் அதை வந்து கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி வச்சுங்க. இதில் இருக்கிற மாதிரியே மூவ் பண்ணிவிட்டு இப்போது அதை ஓவராலில் போய்ட்டு ஃப்ளிக்கர்ன்றதை கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. அந்த பிஜிஎம்முக்கும் இதுக்கும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு இந்த இமேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் இது மாதிரி பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இல்லை வேறு எதனா ஐடியா தோணுச்சுன்னா இல்லை டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணுறேன். சாங்கோட சூப்பராக இருக்குது. காப்பிரைட் இஷ்யூ வரும், அதனால தான் சாங்கை மியூட் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாங்கோடு கேட்கணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடிட்டிங் ஃபீன்ற லிங்க் தரேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த வேவ் எஃபெக்ட்டுக்கும் இதுக்கும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சூப்பராக ப்ளே ஆகிட்டுருக்கு. நான் ஃபுல்லாக ப்ளே ஆகிற வரைக்கும் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ப்ளே ஆகினோடனே ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சுட்டு என்னோடய எடிட்டிங் ஃபீவர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதோட இது வெளியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் மார்க் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் அங்கே பாருங்கள் இருங்க, வாட்டர் மார்க் இப்போ தான் இம்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இம்போர்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி இங்கே பொசிஷன் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொசிஷன் வச்சுட்டு ஃபுல்லாக மூவ் பண்ணி விட்டுருங்க. மூவ் பண்ணி விட்டு இப்போ நீங்கள் ஷேர் நான் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.